பாஸ்டர் காலில் கட்சிக்குள்ள கால் வைக்கிறீங்க. ஸோ எழுந்து நின்றவங்க உங்கள் காலை இதில் வைங்க. ஒவ்வொருத்தராக வச்சுட்டு போங்க. என் விசுவாசிங்க என்ன விசுவாசிங்கன்னா, எங்களால் நடக்க முடியல, நடக்க சொன்னால் கூட நடக்க மாட்டோம், நாங்கள் காட்டுறீங்களா சரி அதெல்லாம் நீங்கள் நடப்பீங்க. எனக்கு நீங்கள் தெரியும், நீங்கள் ரொம்ப தைரியசாலிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபெய்த் பாருங்க, எல்லாமே ஒரு விசுவாசம், நம்பிக்கை தான். நம்பிக்கையில் தான் வாழ்க்கை. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறார் ஆண்டவர். கிதியன் கூட எனக்கு ஒரு அடையாளம் காமிங்க அப்படின்னா அடையாளம் தான். இந்த மாதிரி தான் அடையாளம் காமிங்க. சடனாக இதான் அப்படிதான் ஒரு அடையாளம். அதே போல் நமக்கு ஒரு அடையாளம். நான் என் காலை வச்சிருக்கேன், நீங்கள் இந்த காலை வைங்க. ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்களும் என்னோட நடக்கிற மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வாராங்க. ஹல்லேலூயா. ஈஸி பாஸ்டர், இனிமேல் இது மாதிரி பண்ணிடுங்க, நீங்களே போயிட்டு வந்துடுங்க, நாங்கள் ஜாலியாக இருக்கோம், கால் மட்டும் வச்சுட்டு போயிடுவோம். அப்படி இல்லை, இன்னைக்கு ஒரு உறுதியோட ஒரு ரியாலிட்டியோட நானும் நடக்க போறேன். நல்லா கேளுங்க. நீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா நாம் ஆண்டவரை எப்படி மூவ் பண்றது, ஆண்டவரை எப்படி செயல்படுத்துறது, ஆண்டவரை செயல்படுத்துறதுக்கு சில விதங்கள் இருக்கு. விசுவாசத்துல செயல்படுத்தலாம், நம்பிக்கையில செயல்படுத்தலாம், ஆண்டவரை செயல்படுத்தலாம். ஸோ அப்போ ஆண்டை நான் செயல்படுத்தினா எப்போ எனக்கு 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 எனக்குன்ட்டு ஜெபம் பண்ணாம, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவரே, பாஸ்டர் அங்கே கால் வைக்கும் போது கர்த்தாவே, நானும் அங்கே கால் வைக்கிறது போல ஒரு கிருபையை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த முறை எந்த தடையில்லாதபடி பாஸ்ட் போயிட்டு தடையில்லாம வரணும். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நான் ஜபிக்க போது எனக்காக நான் ஜபிக்காம, அதுக்காக நீங்க எனக்காக இல்லை, நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. எங்க எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எந்த இடத்துல நமக்கு தெரியாது. அவர்களுடைய தேவைகளுக்காக நீங்க எனக்கு ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு ஜெபம் பண்ண, பிள்ளைங்க 1000 பிரச்சனை, 1008 பிரச்சனை, இதெல்லாம் விட்டுட்டப்பா ஆண்டவரே, இந்த முடியாத நீ எது தாங்காத அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாமே, எல்லாருக்குமே ஜெபம் பண்ணோம். ஸோ அந்த இதயத்தோட இங்க இது கால் நீங்க வைங்க. இது ரெக்கார்ட்ல பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. எது பண்ணணும்னு சொன்னமா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா திருப்பி நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? இப்படி பண்றாரு பாஸ்டர், நம்மளும் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு ஒரு கிருபை கர்த்தர் கொடுக்கும். இவ்வளவு பேரை கூட்டிட்டு நடக்க முடியுமா? ஒரு போருக்கு 100 ஆம்பளைங்களை கூட்டு போகலாம், 2 பொம்பளைங்களை கூட்டு போனா போதும், அந்த போரே நின்று போயிடும், தோத்து போயிடுவாங்க. கரெக்டா தப்பா? நான் சொல்ல பழமொழி அப்படி சொல்லுது. 2 பொண்ணுங்க பொம்பளைங்க இருந்தாலும் அத்தனையும் எடுத்துருவாங்க, அத்தனை பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டுருவாங்க. ஸோ அதனால இவ்வளவு பேரை கூட்டு போறது நல்லது இல்லை. ஆனா விசுவாசத்துல உங்களுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கு. நாம் ஜெபிச்சு கூட யாருக்காவது ஒரு அற்புதம் இருக்கும். எங்கேயோ ஒரு ஸ்திரீ, விதவை ஸ்திரீ அழுது பொழுமா அவங்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோட கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அவன் கண்ணீரோடு, ஆண்டவரே ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, வேதனையோட கூட கண்ணற ஆண்டவரே, கர்த்தாவே இறங்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லி ஆண்டு நோக்கி சில விதவைகள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனிமையா இருக்க சில பேர் தான் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு வியாதி இருக்குமா, நீ ரொம்ப நாள் வாழ மாட்டேமா, நீ கொஞ்ச நாள்ல மதிச்சிடுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தாய், ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் வளர்க்கணும் ஆண்டவரே, நான் போயிட்டுனா பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு யாருமே தெரியாது ஆண்டவரே, இந்த உலகம் பொல்லாதது ஆண்டவரே, பெற்ற பிள்ளைங்க கூட வச்சிருக்க ஆண்டவரே. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க, இதெல்லாம் செயல்முறையில ஆவியில நான் சொல்றேன். பெற்ற பிள்ளைகளை வச்சிருக்க ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க நான் ஆண்டவரே, நான் அனாதை ஆயிடுவேன் ஆண்டவரே,
டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, நான் போகாத சர்ச்சில். இப்போ கூட உங்களை நோக்கி கூப்பிடுறேன். நாளுக்கு நாளே சரீரம் மோசமாயிட்டே போயிருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கெஞ்சுறாங்க. அந்த சகோதரிக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, சில சாபங்களாலே, சில சாபங்கள் அவர்களை தொடர்ந்து உண்மையான காரியங்கள் அந்த சகோதரிக்கு அப்படி நடந்திருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஜெபிக்க அவருக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபித்தோம்னா அந்த ஸ்திரீக்கு, அநாத ஸ்திரீக்கு கர்த்தர் சாபத்தை நீக்கி வியாதியை மாற்றி, இந்த நாளில் கூட நீ மறிச்சிடுவேன்னு சொன்ன அதே டாக்டர்ஸ் உனக்கு அற்புதம் நடந்துருச்சுமா. நீ கும்பிடுகிற உன் தேவன் உன்னை கைவிடலமா. நீ இன்னும் நிறைய நாள் இருப்ப போல இருக்குமா, உன் சரீரம் நல்லாயிட்டே இருக்குமா அப்படின்ற சொல்ற சத்தம் கேட்கணும். ஆண்டவரே ஹோரவானா காரியாந்திரோ ஷஹாந்திரோனியா வேந்திரோ காரியா ஷஹாந்திரோனியேந்திரோ ரானானியாந்திரோயா ஹோரவாயாந்திரோ யோஷஹா. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய காலைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் இருக்கிற ஜனமே, நீ ஏன் முடியாது இந்த காரியம் என்று நினைக்கிறாய்? நான் சொன்னதை நான் உனக்கு செய்வேன். அந்நிய பாஷை பேசினா அந்நிய பாஷத்துக்கு அர்த்தத்தை சொன்னேன். கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீ நினைக்கிற உனக்கு அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி, ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். நான் உனக்குள் வைத்திருக்கிற அந்த ஆவியானவர் உற்சாகத்தை உனக்குள் கொடுப்பார். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பேச அழைத்தேன். நீ அநேக ஜனங்களுக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியின் கருணையிலே ஒவ்வொருத்தராவது என் கால் பக்கத்துல உங்க கால் வச்சுட்டு போங்க, விசுவாசத்தோட பாடுமா. கர்த்தரேசு பாலோன ஒவ்வொருத்தராவாங்க. கால் பக்கத்துல கர்த்தரேசு போலாம். பாலோன கால், கமான், வலது கால வச்சுட்டு போங்க. விலையேற பெற்ற ரத்தமே, நல்லா வச்சு விலையே கரெக்டா நடுவில் வச்சுட்டு போங்க. விலையா
இன்னும் உம்மை போல் என்ன மாற்றுங்க உங்க ஜனங்களுக்கு ஜெபிப்பேன் நான். ஆஹா, இன்னும் உங்களை போல் என்ன மாற்றுங்க இன்னும் உங்க ஜனங்களுக்கு ஜெபிப்பேன். நீயோ Come on, sing.
கிருபை நாம் இந்த வாரம் ஜெபிக்கும் போது உயிர் போகின்ற நிலைமையில் இருக்கும் ஜனங்கள் கிருபை அளிப்பாரா என்று எங்குகின்ற நேரம் கர்த்தரோ நம் ஜெபங்களை அவர் கேட்டு ஒரு ஊழியக்காரரை அங்கே அனுப்பி அந்த ஊழியக்காரர் அவர்களை கொடுக்கும் அவர்களை சுகம் உண்டாகும். The cross where I first saw the light and the burden of my heart rolled away. It was the bright face I see my son and now I am the only. ஊழியக்காரரை ஹாஸ்பிட்டல் கழித்து எல்லா ஊர்களிலும் சென்று கொண்டிருக்கிற ஜனங்க சடனா ஏவப்பட்டு கத்தரால் ஏவப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், இந்த விசுவாசிகளை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் போவாங்க. அப்ப மரணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிற ஜனங்க அவங்க கையை அங்க வைப்பாங்க. அப்ப அங்க அற்புதம் நடக்கும். எப்படி நடக்கனா உங்க ஜபத்தினாங்க. அதுக்கு தெரியாது, அவர் ஆச்சரியப்படுவாரு. இதுதான் சர்க்கிளா நம்ம ஊழியம் செய்யறோம். யாரோ தெரியாதவங்களுக்கு அவங்க கத்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. நமக்கு தெரியாத ஒரு கிராமத்துல இல்ல ஒரு டவுன்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரி இல்ல ஊழியக்காரி டாக்ஸி பிடிச்சு போறாங்க. எனக்கு ஜம்ப் பண்ணி போக அவங்க சொல்றாங்க. நான் ஜம்ப் பண்ண அற்புதம் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கத்த சொல்ல நீ ஜம்ப் பண்ணுமான்னு சொல்றாரு. உனக்காக பின்னாடி ஜம்ப் பண்றவங்க அங்க இருக்காங்க. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. ஆனால் விசித்திர பிறவினாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கர்த்தருக்காக இருக்கப்படும். கர்த்தாவே உங்க இதயத்தின் பொருள் எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லுகிறீரே. அந்த ரகசியங்கள் நாங்க அறிந்து அதன்படி செய்யப்படுகிறோம் என்று நாங்க செய்யல உங்க இதயத்தின் ஆசைகளினாய் இந்த காரியத்தை நாங்க செய்யும் போது நீங்க எல்லாவற்றிலும் மகிமைப்படுவீங்க. புகழுக்கு அல்ல புகழுக்கு அல்ல இதுக்காக நாங்க செய்யல. நாங்க அறியாத ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கும்படி அழைத்தார். புகழுக்காக அழைக்கப்படல அவர் கிருபையினால் அழைக்கப்பட்டோம். கர்த்தருக்காக என்று மகிமையுள்ள ஜனமாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி அது சொன்னாங்க. நீங்கள் என்ன மகிமைக்கு ஏற்றபடி அழைக்கப்பட்டவர்கள் என் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள், நான் உங்களை மகிமைப்படுவேன். அவன் இப்ப கருத்தில் கொடுக்க நேரம் ஆண்டு கொடுப்போம்.